ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள், சரியான இந்திய நேரம் எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம், எந்த விஷயங்களெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய முதல் கிரகணம் இந்த சந்திர கிரகணம் தான். இது ஒரு முழு சந்திர கிரகணம். இது ரத்த சிவப்பு சந்திர கிரகணம், ரத்த நிலவு, ரெட் மூன், ரெட் பிளட் மூன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சந்திர கிரகணம் அப்போது ஒரு ஸ்டேஜில் இந்த நிலவு, முழு நிலவும் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பு நிறத்தில் மாறும். இதனால தான் வந்து இதை ரத்த நிலவு, ரெட் மூன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது நடக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் 14 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இந்திய நேரப்படி 9:27க்கு ஆரம்பித்து மாலை 3:03க்கு இந்த கிரகணம் முடிவடையுது. இந்த கிரகணம் உச்சக்கட்ட நிலையில், அதாவது பீக் ஸ்டேஜில் வந்து இந்த கிரகணம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:28 அந்த நேரத்தில் தான் இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நம்மளால் இந்த கிரகணத்தை பார்க்கவோ உணரவோ முடியாது. நமக்கு இந்த கிரகணம் நடக்கிற நேரம் இந்திய நேரப்படி பகல் பொழுது அப்படிங்கிறதுனால நம்மளால் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது. இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் காலங்காலமாக கிரகணம் அப்போது என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோமோ அதையும் இந்த கிரகணத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பகல் பொழுது அப்படிங்கிறதுனால நம்ம அலட்சியமாக வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அன்றைக்கி வந்து நம்மளுடைய சூரிய கதிர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். தேவையில்லாமல் வெளியே சுற்றிட்டு இருக்காதிங்க. அன்றைக்கி ஸ்கேன் பண்ணணும், எனக்கு டியூ டேட் இருக்குது, திடீர்னு பெயின் வந்துடுச்சு, இந்த மாதிரியான முக்கிய காரணங்கள் இருந்தால் மட்டும் வெளியே போங்க. மற்றபடி வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்கிறது நல்லது. கிரகணத்தப்போ செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முக்கியமாக வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம யூரின் டாய்லெட் எல்லாம் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த கிரகணம் 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்கும். ஸோ நம்ம வந்து யூரின் டாய்லெட்டெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும். ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும் குழந்தையை பாதிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம யூரின் எல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பாதி தொற்று இது வந்து ஏற்படும். இது கண்டிப்பாக வந்து குழந்தையை பாதிக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்போவுமே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம யூரின் டாய்லெட் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. எப்போ வந்து உங்களுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு வரணும். இது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்குறேன். நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக இந்த யூரின் ரிலீஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து ரொம்பவே கவனமாகிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் வந்து அடிக்கடி யூரினேஷன் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு ஒரு சிம்டமே நமக்கு இருக்கு இல்லையா, அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற சிம்டம் இருக்கும். இதனால் வந்து நிறைய பேர் சோம்பல் பட்டுக்கிட்டு நம்ம அப்போ போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த அட்வைஸை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்பான எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் நமக்கு இது பகல் பொழுது அப்படிங்கிறதுனால சமைக்கிற நேரமாக இருக்கும். ஸோ கத்திரிக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரகண நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு உலக்கையை குத்தி வச்சா செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிகிற வரைக்கும் அது அப்படியே நிற்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே விழுந்துரும்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் நம்ம வந்து தவறுதலாக கை கட் பண்ணிக்குவோம். அப்படிங்கிறதுனால கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. 6 ஹவர்ஸ்க்கு நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியாது. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக பார்த்து சாப்பிடுங்க. காலை உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம் வேண்டாம். ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நமக்கு அந்த டைமில் வந்து ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கணும். தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாராளமாகவே குடிக்கலாம். நீரோட்டமாக வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக தூங்கலாம். தூங்குறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் முழிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பயமெல்லாம் நமக்கு இருக்காது. ஏன்னா கிரகண நேரத்தில் நமக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா, நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். காது வந்து மடிஞ்ச மாதிரி இருக்கும், வாய் வந்து பிளந்த மாதிரி இருக்கும், மூக்கில் பிரச்சனை இருக்கும், பிறவி குறைபாடுகள் வரும், கிரகணத்தப்போ இதனால் நடந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது.
பட் நம்ம முன்னோர்கள் வந்து கிரகணத்தப்போ இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேஃப் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 6 மணி நேரத்துக்கு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரெக்னென்சியில் நம்ம தேவையில்லாத அலைச்சலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தூங்கலாம், சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம். இது தவிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதுவும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் கிடையாது இல்லையா. ஸோ இதெல்லாம் தாராளமாக நம்ம பண்ணலாம். மற்றபடி வந்து சயின்டிஃபிக்கலாக இந்த கிரகணத்தினால தான் குழந்தை வந்து இந்த மாதிரி குறைபாடுகளோட பிறக்கிறாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தேவையில்லாமல் பயந்துக்க வேண்டாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர் வந்து கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணணுமா, குளிக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் வந்து நார்மலாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்க, வெளியே எங்கேயும் போகல அப்படின்னா உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போதும் எப்போ குளிப்பீங்களோ அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க. வெளியில் வந்து ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தேன், நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மட்டும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். குளிக்கும் போது அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து குளிக்கலாம். அல்லது வேப்பங்குழந்த, துளசியில் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதை போட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னென்சியில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிருமி நாசினியாக செயல்படும். கிரகணம் வந்துச்சு, கிரகணம் முடிஞ்சது, அதனால் கஷ்டப்பட்டு வீட்டை மெனக்கிட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படியெல்லாம் வேலையை இழுத்து போட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். வீட்டுக்குள்ளே சேஃபாக இருந்துக்கோங்க. ரொம்ப வெளியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா மட்டும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். மொபைல் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா, இதுதான் வந்து நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. மொபைல் பார்க்கலாம். ப்ரெக்னென்சியில் மொபைலும் சரி லேப்டாப்பும் சரி ஓரளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதிகப்படியான ரேடியேஷன் எமிட் பண்ணுற விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது முக்கியம் இல்லையா. தேவையான கால்ஸ் வருது, முக்கியமான கால்ஸ் வருது அப்போனா மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். லேப்டாப்பை வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நிறைய வீடியோவில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லேப்டாப்லேருந்து பயங்கரமான ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். நார்மலாக இருக்கிற பர்சனே வந்து பிரிஸ்காக இருக்கிறவங்கள மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது லேப்டாப் வந்து பயங்கர டயர்டாக்கி விடும். அப்போ ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டயர்டாக தான் இருப்போம். ஸோ தயவு செஞ்சு மடியிலையோ வயிற்றுக்கு பக்கத்துலையோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் வந்து மொபைலை வந்து வயிற்று மேலே வச்சு ஸ்டாண்டு மாதிரி, அந்த ப்ரெக்னென்சி பெல்லி வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்விட்சு போடும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் வச்சு வழுக்கு தான் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்புன்னு ஆகுங்க. முடிஞ்சால் தூங்கிடுங்க. தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், அல்லது பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் இப்போ தான் சிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணேன், இப்போ தான் சிஸ்டர் நான் வந்து பீரியட் மிஸ் ஆகிருக்கு, ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்போம், பட் நமக்கு கிட்டில் வந்து காட்டியிருக்காது, பிளட் டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ் வரும். அந்த மாதிரி பீரியட் ரெகுலராக இருக்கிறவங்க பீரியட் மிஸ் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களுமே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.